ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளைண்ட்டுக்கு நம்ம பேக்லிங்க் வந்து சர்வீஸ் வந்து நம்மக்கிட்ட ஹையர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ரிப்போர்ட் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். நாம ஒர்க் பண்ணிட்ட பிறகு பேக் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கீவேர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்றது பார்க்கலாம் நீங்கள். தென் டொமைனுக்கான யூஆர்எல் இது தான். தென் ஆல்மோஸ்ட் ஒரு 1000+ கீவேர்ட்ஸ்க்கு மேலே வந்து பேக் ஹேண்டில் இப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 44,000 பேக்லிங்க்கு மேலே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மக்கிட்ட பண்ணால் தான் இது எல்லாமே. சரிங்களா? ஸோ சம்ரஷ்ல எவ்வளோ அப்டேட் ஆயிருக்கு அதையுமே உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த இடத்த பாருங்கள். கிட்டத்தட்ட 41,000 பேக்லிங்ஸ் வந்து சம்ரஷ்ல வந்து அப்டேட் ஆயிருக்கு. சரிங்களா? தென் ஏகிராஃப்ல எவ்வளோ அப்டேட் ஆயிருக்கு அதையுமே உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஆல்மோஸ்ட் 5,700 பேக்லிங்ஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு. சரிங்களா? தென் டொமைனுக்கான அத்தாரிட்டி அண்ட் ரேட்டிங் வந்து பார்த்தாச்சுன்னா பேஜுக்கான அத்தாரிட்டிலாம். ஸோ உங்கள் பேஜ் அத்தாரிட்டி 30 இருக்குது. டொமைனுக்கான அத்தாரிட்டி 9 இருக்குது. டொமைனுக்கான ஏஜ் ஆல்மோஸ்ட் 1 இயர் கம்ப்ளீட் ஆகிட்டு 7 மந்த் 5 டேஸ் வந்து ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ பேக் ஹேண்டில் எப்படிலாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ரிசல்ட் இருக்குன்றது நீங்கள் பார்க்கலாம். தென் ரிப்போர்ட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் எக்ஸலில் தான் உங்களுக்கு வந்து நான் கொடுப்பேன். தென் நீங்கள் எவ்வளோ பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கான ரிப்போர்ட்டை வந்து உங்களுக்கு வந்து இது போல் எக்ஸலில் வந்து கிடச்சிரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் நீங்கள் கொடுக்கக்கூடிய யூஆர்எல்ஸ் வித்து என்ன டார்கெட் கீவேர்டு அது எல்லாமே பொறுத்து உங்களுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். என்ன ஐபியில் பண்ணியிருக்கோம், என்ன கண்ட்ரிலேருந்து நம்ம பண்ணியிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிரும் இந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது. சரிங்களா? தென் இதை தாண்டி நம்ம என்னென்ன ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 1000 பேக்லிங்க் ஜஸ்ட் ஃபார் 1000 ரூபீஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தென் இது எக்ஸல்லே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் அட்டாச் பண்ணியிருப்பேன். தென் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு பிகினராக இருந்து பேக்லிங்க் சர்வீஸ் வந்து எடுத்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தென் டெமோ பேக்குன்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்கேன். 200க்கு நீங்கள் ஜஸ்ட் ஃபார் 200 பேக்லிங்க் வந்து எடுத்துக்க முடியும் ஃபஸ்ட் டைம் மட்டும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் இதிலே பேக்லிங்கில் வந்து சம் டைப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். 8 டைப்ஸ் இருக்குது. கமெண்ட் பேக்லிங்க், ஆர்டிகல், கெஸ்ட் போஸ்ட்டு, சோஷியல் மீடியா சப்மிஷன், தென் வெப் 2.0, ப்ரொஃபைல் பேக்லிங்க் அது கூட சொல்லிகிட்டே போகலாம். சரிங்களா? ஸோ இதில் எல்லாமே மீடியம், லோ, ஹை இது போல் சொல்லிகிட்டே போகலாம். சரிங்களா? ஸோ லோ குவாலிட்டி அதாவது மிக்சடாக பார்த்தீங்கன்னா 1000 பேக்லிங்க் 1000 ரூபீஸ் வந்துடும். அதாவது மீடியம் லெவலில் இருக்கிறது 2000 வந்துடும். ஹை குவாலிட்டியில் இருக்கிறது 3000 வந்துடும். ஓகேங்களா? ஸோ தென் இதெல்லாம் எப்படி பேக் ஹேண்டில் எந்த இதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சரிங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா இந்தியாவிலேயே ப்ரொஃபஷ்னலாக வந்து லோ ப்ரைஸில் வித்து பெஸ்ட்டு குவாலிட்டியில் பண்ணி கொடுக்குறது நான் தான். ஓகேங்களா? இந்த இடத்தையாவது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஆப்பேஜ் பொறுத்தவரைக்கும் யாரும் மோர் தென் 95% மேலே யாரும் டச் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த கேட்டகரியில் நம்ம இது ப்ரொஃபஷ்னலாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தென் இந்த இடத்த வந்து உங்களுக்கு எதனா சந்தேகம் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணிடுங்க நண்பா. இதில் ரொம்ப யோசிக்கிறது எதுவுமே இல்லை. சரிங்களா? தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.